Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த இனிப்பு பப்பாளி. இது நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதாவது நார்மல் பப்பாளி பழம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு நான் இங்கே சின்ன சைஸில் நல்லா பழுக்காத பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்திருந்துன்னா அப்புறம் செய்யும்போது நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பாதி பழுத்த பப்பாளி பழம், அதாவது செமி ரைப்டு பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு கப் அளவு இருக்குது. இதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ஸோ சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஓரளவுக்கு லைட்டாக கேரமலைஸ்ட் ஆகி இந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பப்பாளி பழத்தை சேர்க்குறோம். ஸோ நான் சொன்னது மாதிரியே இந்த மாதிரி நல்லா பழுக்காத பப்பாளி பழமாக எடுத்திங்கன்னா தான் அது ரொம்ப பெர்ஃபெக்டாக நாம் செஞ்சு எடுத்துக்க முடியும். இதில் ஃப்ளேவருக்காக லெமன் ஜூஸ் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும். இது அந்த ட்ரைட் பப்பாளியை சாப்பிடும்போது அதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு லைட்டாக ஒரு மைல்டான ஒரு புளிப்பு சுவையை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டையும் ஹைலைட் பண்ணும். பட் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா வற்றி வந்துடுச்சுது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதை இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த சிரப்பும் நல்லா திக்காகிடும். அண்ட் அந்த பப்பாளி கம்ப்ளீட்டாக அந்த சுகரை அப்சர்வ் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ சரியாக இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாச்சு. அண்ட் சுகர் கம்ப்ளீட்டாக அந்த பப்பாளி பழம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டைமில் நாம் இதுலேருந்து ஒவ்வொரு பப்பாளி பழமாக எடுத்து ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம காய வச்சு எடுக்க போகிறோம். இதை நீங்கள் டைரெக்ட் சன்லைட்டில் வச்சு காய வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபேன் காற்று நல்லா படுறது மாதிரி கூட ஒரு 4 to 5 days வச்சாலே போதும், சூப்பராக காஞ்சி வந்துடும். இதை நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா ஒரு 2 days 3 daysலேயே ட்ரை ஆயிரும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மாதிரி அங்கங்கேயா இடம் விட்டு வைக்கும்போது நல்லா காத்தோட்டமாக அது நல்லா காஞ்சி கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் எல்லா பப்பாளி பழ துண்டுகளையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ நான் ஃபேன் காற்றுல தான் வச்சுருக்கேன். ஸோ இது மறுநாள் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது டே 2ஓட ரிசல்ட் தான். அதாவது ஃபேன் காற்றுல வச்சு இந்த மாதிரி காஞ்சிருக்குது. இதை ஒவ்வொன்றே நம்ம ஃப்ளிப் பண்ணி ஒவ்வொரு நாளும் வச்சு காய வச்சு எடுக்கும்போது ஒரு ஃபியூ டேஸ்லேயே நமக்கு சூப்பராக காஞ்சு நல்லா ட்ரையான பப்பாளி பழம் ரெடி ஆயிரும். அதோட சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குதுன்னு. இதே நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும் 3 daysலேயே. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மாதக்கணக்கில் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அடுத்த வாட்டி பப்பாளி பழம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.